வணக்கம், நான் உங்கள் ரீட்டா. ஐப்ரோ வந்து பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோ பத்தி பார்க்க போறோம். சரியா? இதுதான் நம்ம வந்து இந்த த்ரெட்டை வச்சுதான், இந்த நூலை வச்சுதான் நம்ம வந்து ஐப்ரோ எடுப்போம். ஐப்ரோ வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத வந்து அப்புறம் சொல்றேன். ஆனா த்ரெட்டை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் த்ரெட்டை பிடிக்க கத்துக்கிட்டாதான் ஐப்ரோ எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த த்ரெட்டை வந்து எப்படி நம்ம பிடிக்கணும் அப்படிங்கறதுதான். சரியா? இப்போ இந்த மாதிரி ஒரு த்ரெட்டை வாங்கி வச்சுக்கோங்க. த்ரெட்டை வாங்கி வச்சு அதோட முனையை வந்து எப்பவுமே நம்ம கட் பண்ணி தூர போட்டுறணும். தூர போட்டுட்டு அதோட த்ரெட்டோட முனையை வந்து நம்ம வாயில ஒரு பகுதி வச்சுக்கணும். வச்சுட்டு த்ரெட்டை வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட், அதாவது இடது கையில வச்சுக்கணும் த்ரெட்டை. நூலை வந்து இப்படி எடுத்துட்டு வந்து சுத்தணும். இப்படி எடுத்துட்டு வந்து இந்த நூலை வந்து இப்படி பிடிச்சுக்கணும். 1 2 3. புரியுதா? அதாவது உங்களை இப்படி கூப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிதான் இருக்கும். இந்த த்ரெட்டு சுத்தும் போது இந்த பொசிஷன்ல நம்ம த்ரெட்டை பிடிக்க கத்துக்கணும். புரியுதா? இது வந்து கொஞ்சம் லென்த்தியா இருந்ததுன்னா நம்ம இந்த கையில சுத்திக்கலாம், அப்படி சுத்திக்கலாம். புரியுதா? பிடிச்சிட்டு இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படிதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட்டை எப்படி பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு முதல்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட்டை எப்படி வந்து நம்ம எடுத்து பிடிக்கிறதுங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. திரும்பவும் சொல்றேன் எப்படி பிடிக்கிறதுன்னு. இந்த த்ரெட்டோட ஒரு முனையை வந்து நம்ம வாயில எப்படி வச்சுக்கணும். இடது கையில வந்து த்ரெட்டை வச்சுக்கணும். கொஞ்சம் லூஸ் பண்ணி இப்படி விட்டுட்டு இந்த இடது கை நூலை நம்ம வலது கை நூலால இப்படி எடுத்துட்டு வந்தோம்னா எல் ஷேப்ல கிடைக்கும். எல் ஷேப்ல அந்த நூல் இருக்கும்போது இப்படி பிடிச்சுக்கிட்டு 1 2 3 4 5 டைம் நம்ம சுத்திக்கணும். சுத்திட்டு இப்படிதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதை வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 டைம்ஸாவது பிடிச்சு பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இதுல ஸ்டார்ட் பண்றது இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம்